மனிதன் தன்னுடைய நிலையை அறிய வேண்டும் என்றால், தன்னுடைய திறனை அறிய வேண்டும் என்றால் அவருடைய ஒழுக்க நிலையை பார்க்க வேண்டும். அவருடைய ஒழுக்க நிலையை பார்க்க வேண்டும். அப்படி தன்னிடம் ஒழுக்க நிலை எங்கே குறைகிறது, எந்த சூழ்நிலையில் குறைகிறது என்பதை ஒரே ஒரு கருத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். நன்மை செய்கிறவர்களை உயிர் உள்ளவரை அவர்களை மறக்கக்கூடாது. தீமை செய்கிறவர்களை நாம் மறப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தீமை செய்தவர்களை நாம் அவர்களை மறப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது தீமை செய்தவர்களை மறந்தால் என்ன பலன்? நன்மை அப்புறம் பார்க்கும். இப்போ தீமை செய்கிறவங்களை மறந்தா என்ன, நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குது? அவங்க தீமை செஞ்சிட்டாங்க, அதை நம்ம மறக்கிறது எப்படி? நன்மையை பாறாங்கல்லில் பதியவை, நன்மையை பாறாங்கல்லில் எழுதிவை, தீமையை மணலிலே எழுதிவை. இப்ப தீமையை மணலிலே எழுதி வைத்தால் இவன் எனக்கு துரோகம் செய்து விட்டான் அப்படி என்று முதல் நாளில் எழுதும்போது அந்த மணலில் நல்ல பிரகாசமாக நல்ல மணலில் அழகாக தெரியும். மறாத நாள் சென்று பார்த்தால் கொஞ்சம் மணல் கூடலோட கொஞ்சம் மங்கி இருக்கும். மூன்றாவது நாள் சென்று பார்த்தால் கொஞ்சம் சூடுகள் மட்டும் இருக்கும். நான்காவது நாள் சென்று பார்த்தால் எழுதப்பட்ட ஒரு கோடுகள் மட்டும் இருக்கும். ஐந்தாவது நாள் சென்று பார்த்தால் அந்த சூடுகளே மறந்திருக்கும். ஆகவே ஒரு மனிதன் தன்னை தீங்கு செய்து விட்டான் என்று எண்ணும் போது, அந்த தீங்கை நாம் செய்யும் எண்ணம் நமக்கு உருவாகும் போது, அந்த தீங்கினால் அவருக்கு தீங்கு நடக்கிறதோ இல்லையோ தனக்கு தீங்கு நேர்ந்துவிடும். அதை கண்டிப்பாக உணர வேண்டும். ஒருவரை நாம் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது அந்த பழிவாங்கிற எண்ணம் நம்மை அழித்துவிடும், நமது திறனை அழித்துவிடும், நமது ஆற்றலை ஒழித்துவிடும். எப்படி என்றால், அது பழிவாங்கின்ற எண்ணம் இருக்கும்போது நமக்கு மனநிலை சிந்தனைகள் மாறுபடும். பழிவாங்கும் உள்ளம் இருக்கும்போது குடும்ப நிம்மதியில் கோபங்களை வரவழைக்கும். ஆகவே நாம் அதை மணலில் எழுதி வைத்தால் முதல் நாள் எப்படி தெரிகிறதோ, இரண்டாம் நாள் எப்படி தெரிகிறதோ, மூன்றாம் நாள் எப்படி இருந்தோ அப்ப பழிவாங்குகின்ற உணர்வு மறைந்துவிடும். ஆகவே அந்த எண்ணங்கள், நாம் அவரை பழிவாங்க வேண்டிய எண்ணம் ஒவ்வொரு நாளும் தன் சிந்தனையோடு அவனை நாம் எப்படி கடந்து போக வேண்டும் என்பதற்கு உதாரணம் மணலிலே எழுதி வைத்தது போல் அமைய வேண்டும். நன்மையை பார்ப்போம். நன்மை எப்படி? நன்மை ஏன் பாறாங்கல்லில் நாம் பதிய வைக்க வேண்டும்? ஒரு மனிதன் நமக்கு நன்மையை செய்கின்றான், அந்த நன்மையால் நாம் வளர்கிறோம், நம் பிள்ளைகள் வளர்கிறது. அந்த பிள்ளைகள் நமது எதிர்கால சன்னதிக்கு இவர் நன்மை செய்தார், இதனால் நான் வளர்ந்தேன், இதனால் நான் பலனடைந்தேன், இந்த பலத்தினால் நீ பெருமை அடைந்தாய் என்று நம் முன்னோர்கள், நம் பிள்ளைகள், நமது தாய் தந்தைகள், நமது பிள்ளைகள், நமது பேர பிள்ளைகள், இவரால் நான் பலன் பெற்றேன், இவரால் நான் பாக்கியம் அடைந்தேன் என்று தெரிந்து கொள்வதற்காக, தெரிந்தோ தெரியாமலோ நம் வம்சம் அவர்களுக்கு துரோகம் விளைவிக்க கூடாது என்பதற்காக ஆழமாக தான் இதயத்தில் நாம் பாறாங்கல்லில் பதிவது போல நாம் நன்மை செய்தவரை நம் உள்ளத்தில் வைத்து, தீங்கு செய்தவரை மணலில் எழுதி, அவர்களுக்கு நாம் தீங்கு செய்கிற எண்ணம் ஏற்பட்டாலும் நம்மை தான் பாதிக்குமே தவிர அவர்களை பழிவாங்குவது அது நடக்காது, தன்னையும் சேர்த்து பழிவாங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.